திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக எதிர்த்து முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து பேச முடியாது. ஏன் பேச முடியல? ஏன்னா திமுக கோச்சுக்கிட்டா நமக்கு சீட் எல்லாம் கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு கட்சி நீங்க, இது ஒரு ரீஜனல் பார்ட்டி, அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கே உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல மோடி போய் நெத்தன்யாகு எதிர்த்து பேசணும், ட்ரம்ப் எதிர்த்து பேசணும், அப்புறம் நாளைக்கு அவன் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றான்னு வச்சுப்போம், இல்லன்னா வேற ஏதாவது சிக்கலை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். யாரு பாதிப்பை ஃபேஸ் பண்றது? திமுக எதிர்த்தீங்கன்னா உங்க கட்சிக்கு தான் பாதிப்பு. ஆனா இப்ப மோடி போய் நெத்தன்யாகுவோட போய் முட்டிட்டு இருந்தா நாட்டுக்கு பாதிப்பு. கம்யூனிஸ்டுகள் சும்மா எதையாவது இந்த வீரவசனம் பேசிட்டு இருப்பாங்க. கெமேனியை வச்சு என்னென்ன பேச்செல்லாம் பேசுவாங்க. அமெரிக்காவை அழிச்சிருவோம், மேப்ல இல்லாம பண்ணிடுவோம், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், இவங்க ஈரானால இஸ்ரேல நெருங்க கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரி இஸ்ரேல். நான் சொல்ல இஸ்ரேல் மட்டுமே, அமெரிக்காவோட எல்லாம் கம்பேரே பண்ண வேண்டாம். இவங்க உட்கார்ந்து ஈரானுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, அவங்க லீடரையே ஈஸியா அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப யாரும் பேச்சே எல்லாம் கப்சுப்புன்னு இருக்காங்க. சோ இவங்களை பொறுத்தளவுல அமெரிக்காவை நீங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது, அது உங்க இஷ்டம். ஆனா அதுக்கு நீங்க கெமேனி மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கெமேனி ஒரு சர்வாதிகாரி. ட்ரம்ப் நான் எதிர்க்கிறேன்ற பேர்ல கெமேனியை போய் சப்போர்ட் பண்ணா அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாம முற்போக்காளன்னு சொல்லிக்க முடியுமா? நீங்க பண்ற வேலையில ஏதாவது முற்போக்கு இருக்கா? இப்ப நீங்க பேசுற பெரியார் பேசின விஷயங்கள்லாம் கெமேனி எடுத்துப்பாரா? தாடி வச்சிருக்காருன்றதுக்காக பெரியாரையும் கெமேனியும் கம்பேர் பண்றாங்க போல. அவன் பாருங்க, ஈரானின் தந்தை கெமேனியா, தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரா.